ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. மதியோட வீட்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உக்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்போ தங்கராஜும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் குழம்போட ரெசிபி மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்றாங்க மதியோட அம்மா கிட்ட. இல்லை எல்லாரும் நார்மலாக செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சேன்றாங்க. இல்லை அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சு, சரி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிட்ட மாப்பிள்ளை வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்குன்றாங்க. பாக்கியராஜும் கேட்குறாங்க. பாக்கியராஜும் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மதியோட அப்பா ஏதோ பிரச்சனை வரப்போது பணத்தை எல்லாம் சேவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்றாங்க. பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படி தான் சொல்கிறாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரிலன்றாங்க. இங்கே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அறிவுமதி பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணிருக்கிறத பார்த்துக்கிட்டு யார்கிட்ட என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துன்னு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா மலர் பார்த்துறாங்க. மலர் ரேவதி கிட்ட அங்கே பாரு அப்படின்றாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா இவர் டிடெக்டிவ் வேலையை இவர் எங்கே வந்தாலையும் பார்த்துட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தங்கராஜ் பார்த்தீங்கன்னா யார்கிட்டம்மா சிரிச்சு சிரிச்சு பேசின்னு இருக்கேன், பாய் ஃப்ரெண்டா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை, ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசின்னு இருக்கேன் அப்படின்றாங்க. அப்படின்னா நான் எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோனை மறைச்சிக்கிறேன், யார்கிட்ட பேசின்னு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா இல்லை அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை அவள் அப்படின்றாங்க. இல்லை இவன் நான் எட்டி பார்க்கும்போது ஃபோனை மறைச்சிக்கிறேன், நீங்கள் உலகத்தோட கதையை பேசின்னு இருக்கும்போது நான் அறிவுமதியை தான் நான் வாட்ச் பண்ணிருந்தேன், யார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு பேசின்னு இருக்கா அப்படின்றாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா அறிவுமதி கிட்ட உங்கள் அக்கா அதிக பிரச்சனைத்தனமாக பேசுனதுனால தான் உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணி அவருக்கு திருப்பணும் ஹார்ட் அட்டாக் வர வச்சிடாத அப்படின்றாங்க. காலேஜுக்கு போனோமா படித்தோமா வீட்டில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களா பண்ணிக்கணும், அதை விட்டுட்டு நான் லவ் பண்ண பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள அசிங்கப்படுத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனை கொடு முன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அறிவும் பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுக்க எழுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுக்கும்போது மதி வந்து ஃபோனை பிடிங்கிறாங்க. எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேயும் அவள் பேசிட்டு இருக்கா, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்றாங்க. அப்போ மதியோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா அக்கா ஃப்ரெண்டு கிட்ட தான் வேணா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அமைதியாக இரு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. எதுக்கு நீங்கள் அவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பக்கம் ரேவதி பார்த்தீங்கன்னா நம்மளை விருந்து கூப்பிட்டாங்களா, வந்தோமா சாப்பிட்டோமா நம்ம வேலையை பார்த்து நம்ம கிளம்பணுங்க, எதுக்கு நீங்கள் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போ தங்கராஜ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா அதை நம்ம கேட்கணும், நம்ம தான் திருத்தணும் அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா அவள் எந்த தப்பும் பண்ண மாட்டான், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா இல்லை அவள் யார்கிட்டயே சேட் பண்ணியிருந்தா நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. அவள் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ பேரில் வச்சு அவளை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணின்னு இருக்க, மாமா கிட்ட என்ன பேசுகிற அப்படின்றாங்க. அவர் பேசுனது கரெக்டுங்களா, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சுரேஷ் கேட்டுடுறாங்க. மதியோட அப்பாவும் மதிய அமைதியாக இருமா அப்படின்றாங்க. அப்பா உங்கள் முதலாளினா ஆஃபீஸோடு வச்சுக்கோங்க, இங்கே எதுக்கு இவர் நம்ம தங்கச்சி அசிங்கப்படுத்தின்னு இருக்காங்க அப்படின்றாங்க. மதியோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா மதி என்னம்மா பேசின்னு இருக்க வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட அப்படின்றாங்க. அம்மா அவளை அசிங்கப்படுத்தின்னு இருக்காங்கம்மா, நீங்கள் தான் சொல்லணும், எங்கள் பிள்ளைய எங்களுக்கு பார்த்துக்கு தெரியும், நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி நீங்கள் தான்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. இங்கே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே எமோஷனல் ஆகுறாரு. மதியை பார்த்தீங்கன்னா தங்கராஜ் கேட்குறாங்க, உங்கள் காலேஜில் பொண்ணுங்கள்லாம் எந்தெந்த நிலமையில இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் தங்கச்சி தப்பு பண்ணாலே அது கேட்க நாங்கள் இருக்கோம், அதில் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி மதி சொல்லிடுறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா மதியோட அப்பா கிட்ட வந்துட்டு நான் உங்கள் புள்ள மாதிரின்னு சொன்னேன், அதனால தான் அறிவோட அண்ணன் மாதிரி நான் நடந்துக்கினேன், வேற இன்னும் தப்பாக நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவரோட ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வேலை செய்கிற பையனவே கூட்டின்னு போயிடுச்சு லெட்டர் எழுதி வச்சுட்டு, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா சரி விடுங்க சார், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கே நடந்தது இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வருது. அவரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அதை மறந்துட்டேன் கிளம்புறேன் அப்படின்றாரு. அதுக்கு மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா இல்லை ஏதோ நீங்கள் கோவத்தில் போகிறீங்க அப்படின்றாங்க. இல்லை வேலையாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிளம்பலாமா அப்படின்றாங்க. ரேவதியும் கிளம்பிடுறாங்க. வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சுரேஷ் வேகமாக வெளியே வராரு. மாமா எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா, சாரி மாமா அப்படின்றாங்க. அதை சொல்லத்தான் நீ வெளியே வந்தியா, அது உள்ளே உன்னால் பேச முடியலையா, அந்த மாதிரி எவ்வளோ பேசுகிற, நீ அமைதியாக தானே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா அவன் அமைதியாக இருந்தது தான் கரெக்டு அப்படின்றாங்க. என்ன பேசுகிற அப்படின்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சரி சுரேஷே நீ போயிட்டு உன் வேலையை பாரு, மாமனார் வீட்டுக்கு வந்திருக்க, நிம்மதியாக இருந்துட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போயிடுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா மாமா மாமா அப்படின்றாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா டேய் நீ உள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு
ரேவதி கிளம்பிடுறாங்க. அப்போ காரில் போயின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தங்கராஜ், "என்ன அங்கே கொஞ்சம் வாய் பெருசாயிடுச்சு உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "எல்லார் முன்னாடியும் சவுண்டா பேசுற" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பின்ன என்னங்க, அவங்க வீட்டு விஷயத்த அவங்க பார்த்துக்க போறாங்க. எங்கே போனாலும் நீங்க இந்த வேலைய பார்க்குறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வேலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அது இல்ல, தப்பு பண்றா அவ. யாரோடையோ அவ ஃபோன் பேசுறா, சேட் பண்ணியிருந்தா. அத தான் நான் சொன்னேன்" அப்படின்றாங்க. "எல்லார் முன்னாடியும் நீங்க வந்து அப்படி வச்சு பேசுனது அசிங்கம் தானே" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. இங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அறிவுமதி அழுந்துன்னு இருக்காங்க. அப்ப மதி பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா விடு, அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க" அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. "இல்லக்கா, நான் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசினேன். நீ எதுக்கு ஃபோன எடுத்து பாருக்கா" அப்படின்றாங்க. "உன் மேல எனக்கு சந்தேகம் இல்ல. நான் எதுக்கு ஃபோன பார்க்கணும்" அப்படின்றாங்க. அப்ப சுருதியும் பார்த்தீங்கன்னா, அவரு ரேவதி அக்காவ கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் பார்த்துன்னு இருக்கேன். அவரு நெறைய அட்வைஸ் தான் பண்ணுவாரு. "விடு அறிவு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க மதியோட அம்மா பார்த்தீங்கன்னா, "மலர்கட்ட உங்க வீட்டு மாப்பிள்ளைய மதி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா, என்ன நெனச்சுக்கினாங்களோ தெரில" அப்படின்றாங்க. "சரி விடுங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு தான் தேவையில்லாத அறிவு மேல சந்தேகப்பட்டாங்க. அதுக்கு தான் மதி கோவப்பட்டா" அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ரேவதி மேல தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, சரியான கோவத்துல திட்டினே போறாங்க. அப்ப ரேவதி பார்த்தீங்கன்னா, இளவரசி அந்த மாரி பெரிய புள்ளை ஆயிட்டு, அவ ஃபோன் பேசின்னு இருக்கும்போது, நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்தவங்க யாராச்சும் அவள கேள்வி கேட்டா, உங்களுக்கு கோவம் வருமா? வராதா? எல்லாருக்கும் அந்த மாரி தாங்க இருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது, நான்லாம் என் புள்ளைய அந்த மாரி வளர்க்க மாட்டேன். என்ன ஒருத்தன் கேள்வி கேட்குற மாரி என் புள்ள நடந்துக்காது, எல்லார் முன்னாடி ஃபோன் பேசாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீங்க என்னதான் டார்ச்சர் பண்றீங்கன்னா வீட்ல, எல்லாரையும் அதே மாரி பண்ணா எப்படிங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னது, நான் உன்ன டார்ச்சர் பண்ணா? என்ன டார்ச்சர் பண்ண?" அப்படின்றாங்க. "ஓ, உன்ன அந்த ரங்கராட்டத்துல சுத்துறதுக்கு உன்ன அவங்களோட அனுப்பிச்சு வச்சிருந்தா, நான் நல்லவனா இருந்திருப்பேன். அனுப்பாதனால நான் உன்ன டார்ச்சர் பண்றேனா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ, உங்களுக்கெல்லாம் உங்கள ஃப்ரீயா விட்டுறணும். எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அப்படின்னா நாங்கலாம் நல்லவங்க. ஆம்பளைங்க சொல்றது எதுவும் கேட்கக்கூடாது. ஆம்பளைங்க வெளி உலகம் போறாங்க. 4 நல்ல விஷயம் தெரியும். அத சொல்லுவாங்க. அதான உங்களால அத ஏத்துக்க முடியாது" அப்படின்ற மாரி ரேவதி கிட்ட தங்கராஜ் சொல்ற மாரி முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.